இது மாதிரி பாலு கூட சொல்லிட்டு போனாரு, நான் தான் அவங்க பேசுறதுக்கு பரிந்துரை பண்ண அப்படின்னு சொன்னாரு. ஆனா இதே பாலுவை அறிமுகப்படுத்தி புரசவாக்கம் டானா தெருவில் நான் தான் கட்சிக்கே கொண்டு வந்தேன். ஆனா அவர் பரிந்துரை பண்ற அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். நன்றி. இந்த பாலு மட்டுமல்ல, மாவீரன் குரு என்று சொல்லுகிறீர்களே, அந்த மாவீரன் குருவையும் இந்த செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இருந்து சென்ற CR பாஸ்கரன் தான் அழைத்து வந்து மிகப்பெரிய மாநாடுகளை நடத்த வைத்து இந்த இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் தூணாக உருவாக்கினேன் என்று நான் சொல்ற பெருமையாக சொல்லிக் கொள்ளவில்லை. இப்படி பல பேரை உருவாக்க நீங்க இன்னைக்கு எனக்கு பிரமிப்பா இருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், அன்னைக்கு நாங்க தேடி தேடி போய் கூப்பிட்டு கட்சி நடத்துவோம், சங்கம் நடத்துவோம். ஆனால் இன்றைக்கு பிரமிக்க வைக்கிறது, இவ்வளவு பேர் இருக்கிறீங்க. இதை வைத்துக் கொண்டு அண்ணன் அன்புமணி அவர்களை நாம் ஆள வைக்க முடியவில்லை என்று சொன்னால், தனிப்பெரும் சமூகம், இளைஞர் சக்தி, இந்தியாவிலேயே இளைஞர் சக்தி வாய்ந்த ஒரு இயக்கம் எதுவென்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி. அண்ணன் CRB அவர்கள் பேசினார். தானா தெருவில் நான் தான் அறிமுகப்படுத்தினேன்னு சொன்னார். இன்னைக்கு நாம் பரிந்துரை செய்யணும்னு சொன்னார். இல்லை அண்ணன் அவர்களே, உங்களை பேசுமாறு சொன்னதே சின்னையா அவர்கள் தான். அவர் சொன்னார், நான் அந்த தகவலை உங்களுக்கு சொன்னேன். எதிலையுமே ஒரு இது வச்சு பேசுவார். இன்னொன்றை சொல்லுகிறேன், என்றைக்குமே அண்ணன் CRB அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை. தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பங்கேற்கின்ற பொழுது பலர் என்னை பார்த்து வாழ்த்துவார்கள், பாராட்டுவார்கள். ஆனால் அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் யாருக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றைக்கு நீதியின் குரல் என்று தொலைக்காட்சியில், தமிழன் தொலைக்காட்சியில் வந்தபோது அவர்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துவார். அப்ப ரொம்ப கம்மியாக தான் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் பயிற்சி பெற்றவன் நான். அந்த புகழுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் என்று எல்லா இடத்திலும் நான் உங்களை சொல்லுவேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்னை அறிமுகப்படுத்தியவர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள். என்னை ஆளாக்கி அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கடமைகளை கொடுப்பவர் மருத்துவர் சின்னையா அவர்கள். இந்த பாதையில் எந்த தடகம், எந்த தயக்கமும், எந்த தடுமாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து பீடுநடை போடுவோம். 26இல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆட்சியை நாம் கொண்டு வருவோம் என்று உறுதியேற்போம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கான முதல் காரணமாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் இருந்தது என்ற சரித்திரத்தை நாம் எல்லாம் உருவாக்குவோம் என்று கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.